ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏழரை சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபட்ட ராசி மகர ராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய 12ஆம் தேதி அளவில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல சமசப்தமமாக உச்சகுருவாக இருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த உச்சகுரு இப்போது அவர் 19ஆம் தேதி அளவில் வக்ரகதியிலேயே அதிசார நிவர்த்தி பெற்று மிதுனத்தில் சென்று அமர இருக்கிறார். குரு 6ஆம் இடத்தில் அமர்ந்து 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஜீவனஸ்தானம், உங்களுடைய அயன சயன போகஸ்தானம் 12ஆம் இடம், உங்களுடைய வருமானம் 2ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன், அதாவது ஜீவனாதிபதி சுக்கிர பகவான் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே லாபஸ்தானத்தில் வந்து விருச்சியத்தில் வந்து அமர இருக்கிறார் 10ஆம் தேதி அளவில். 20ஆம் தேதி அளவில் விருச்சிகத்தில் வந்து புதன் பகவானும் அமர இருக்கிறார். சூரிய பகவான் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே முழுமையாக நீச்ச நிலையிலிருந்து விடுபட போகிறார். அதாவது உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் மங்கள யோகத்தில் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் வந்து அமர்ந்தாலும் நேரடியாக குருவின் பார்வையில், 11ஆம் இடத்தில் அவர் அமர்ந்திருக்கிற போது கூட ஆட்சி பெற்று உச்ச குருவின் பார்வையில் என்று சொல்லி ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம், 2ஆம் இடம் தனஸ்தானம், 3ஆம் இடம் எல்லாமே வலுவாக இயங்க போகிறது. அதாவது இந்த மாதத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைய, குரு பகவான் மிதனத்தில் வந்து அமர, சுக்கிரன் புதன் இடப்பெயர்ச்சி அடைய, செவ்வாய் பகவானுமே 21ஆம் தேதி அளவில் தனுசு வீட்டில் வந்து அமர்ந்து குருவின் பார்வை வாங்க என்று சொல்லி புதன், சுக்கிரன், சனி, குரு, செவ்வாய், சூரியன் அனைத்து கிரகங்களுமே ஒரு மாற்றத்தையும் மாறுதல்களையும் நிகழ்த்த காத்திருக்கிறது. இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கலாமா? சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்காமல் வேறு எங்க இருப்பது? 6ஆம் இடத்துல குரு இருக்கலாமா? 6ஆம் இடத்துல, அதாவது லக்ன அவயோகர்களுக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்கள் உபஜயஸ்தானங்கள் அற்புதமான இடம். குரு சுக்கிராணி லக்னங்களுக்கு அப்படி ஒன்றும் மருந்து கட்டிக்கொண்டு நல்லது செய்யக்கூடியவர் இல்லை. அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். உண்மையில சொல்றேன், 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், 2ஆம் இடம் உங்களுடைய வருமானம், 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி பாவகம், 6ஆம் இடம் என்று சொல்கிற போது கடன் நோய் எதிர்ப்புகளை அப்படியே குருநாதர் விலக்கி தருவார். உண்மையில சொல்றேன், மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது அடுத்தடுத்த ஒவ்வொரு மாதமாக நீங்கள் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால், என்னை ஃபாலோ அதாவது என்னை நீங்கள் பின்தொடர்பவர்களாக இருந்தால், என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த 2-3 மாதமாகவே நன்றாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லி வருகிறேன். இந்த மாதமும் அது அப்படியே நீடிக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில சொல்றேன், வருமானத்துல ஒரு குறையும் இருக்காது. இந்த மாதத்துல, கார்த்திகை மாதத்துல இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிற ஒரு உன்னதமான நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா, தொழில் வேலை அடிப்படையில் இருந்த அத்தனை சிக்கல்களும் அப்படியே விலக போகிறது. ஒரு அற்புதமான அமைப்பு. 6ஆம் இடத்துல குரு அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்த்து, 10ஆம் அதிபதி ஜீவனாதிபதி மாதம் முழுவதுமே நல்லபடியாக சுபத்துவமாக இருக்க, 12ஆம் இடத்துக்கு நேரடியாக குருவின் பார்வை கிடைக்க, 2ஆம் இடம் உங்களுடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்துக்கு நேரடியாக குரு பார்க்கிறார். உண்மையில சொல்றேன், நல்ல வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நடந்து நல்லபடியான வருமானம் கை நிறைய வரும். ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கணும் நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? இப்போது ஆரம்பிக்கலாம். இப்போது நீங்கள் செய்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பயப்பட வேண்டாம். தாராளமாக மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். புதிய தொழில் முயற்சி, புதிய தொழில் பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வது, ஒரு புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிப்பது, இப்போ இருக்கிற வேலையை விட்டு வேறொரு புதிய தொழிலை ஆரம்பிப்பது, அல்லது இருக்கிற தொழிலை விட்டு ஒரு வேலைக்கு வருவது, வேலை தொழிலில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் எதையெல்லாம் நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களோ அனைத்தையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான பொற்காலம். பயப்படாமல் இந்த ஸ்டெப் நீங்கள் எடுக்கலாம். அதாவது புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பை நீங்கள் மனிதர்களுக்கு கொடுத்து நீங்கள் ஒரு முதலாளி ஆகணும்னு நினைக்கிறீங்களா? வேலையில இருந்து நல்லபடியாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சரியான பொற்காலம். அதாவது வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் எடுக்கிற எல்லா புது முயற்சிகளும் வெற்றி தரும். சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால வருமானத்துக்கு ஒரு தடை இருக்க போவதில்லை. நல்லபடியாக கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும். நீங்களுமே தொழிலை ஆரம்பித்தால் கூட நல்லபடியாக அந்த அமைப்புகளில் முன்னேற்றமாக போகலாம். கை நிறைய காசு பணத்தை பார்க்க போகிறீர்கள். வேலை இல்லையே, சரியாக ஒரு தொழிலில் செட்டில் ஆக முடியலையே, கை நிறைய சம்பளம் எல்லாரும் வாங்குறாங்க, எங்களுக்கு மட்டும் கை நிறைய சம்பளம் கிடைக்கல, ஒரு வேலை கிடைக்கல, ஒரு தொழில் அமையல, இது போன்ற புலம்பல்களில் இருந்தவர்களுக்கு வேலை
வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் வரக்கூடிய அமைப்புகள்ல எல்லா நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நடக்க காத்திருக்கிறது. சரியாக இந்த வாய்ப்பை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். குறிப்பாக இந்த அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சி, அதாவது சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்து அத்தனை கருத்து வேற்றுமைகளும் அப்படியே விலகும். சரியாக சகோதர ஒற்றுமையை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான சரியான வாய்ப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்லபடியாக ஒரு நல்ல வரன் கிடைத்து, நல்ல அறிமுகங்கள் கிடைத்து, ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் நல்ல அறிமுகங்கள் கிடைத்து நல்ல திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இரண்டாம் திருமணத்துக்காக யாராவது காத்து கொண்டிருந்தால், முதல் திருமண வாழ்க்கை ஏதோ சில காரணங்களால முறிவடைந்து விட்டது ஐயா, இரண்டாம் திருமணம் நடக்க காத்திருக்கிறது, நடக்குமா? இப்போது அந்த திருமணத்தை செய்தால் நல்லபடியாக இந்த வாழ்க்கையாவது நிலைக்குமா? நிச்சயமாக நிலைக்கும். உண்மையில சொல்றேன். 11ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 3ஆம் இடத்துல ராசிநாதனே வந்து அமர்ந்திருக்கிறார். குடும்பஸ்தானத்தை குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருந்தாலும் நேரடியாக குருவின் பார்வையில் 19ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்வை கிடைக்க போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பத்தை அமைத்து தருவார் இந்த குரு. ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவராக இருந்தாலும் காரகத்துவ நன்மைகளை வலுத்து செய்வாரே. சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கிறது, நல்ல எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல இருக்கிறது. ஆதிபத்திய விசேஷம் உங்களுக்கு இல்லை, நல்லது செய்யக்கூடியவர் இல்லை, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆதிபத்தியங்களை அவர் வாங்கவில்லை என்றாலும் காரகத்துவ நன்மைகளை வலுத்து செய்வார். உண்மையில சொல்றேன், குருவுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான காரகத்துவங்கள்ல குழந்தை பாக்கியம், பணம், பொருளாதாரம், திருமணம், குடும்பம், இந்த அமைப்புகளை நிச்சயமாக சரி செய்து தருவார். நேரடியாக 2ஆம் இடத்தையே பார்க்கிறார். தனகாரகன் குரு தனஸ்தானத்தையே பார்க்கிறாரே. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம், வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம், ஏழ்மை அமைப்பிலிருந்து அப்படியே நீங்கள் விடுபட போகிறீர்கள். கை நிறைய காசு பணத்தை பார்க்க போறீங்க. உண்மையில சொல்றேன், நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். 3ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்து சுபத்துவமாக இருக்கிற போது புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் உங்களை வரிந்து கட்டிக்கொண்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்கள் மீது கோவப்பட்டு கொண்டு இருந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நட்பு பாராட்ட போகிறார்கள். உண்மையில சொல்றேன், தொலைத்தொடர்பு, புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நல்ல காலமாக, அதாவது எல்லோருமே உங்களை நேசிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது, நல்ல காலமாக இருக்கிறது. காதல் பிறக்க போகிறது. பெரும்பாலான மகராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல அந்த காதலை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் தெரியப்படுத்தி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகம் செய்து வைத்து நல்லதொரு குடும்பத்தை உருவாக்கி தரப்போகிறார். 6ஆம் இடத்தில் அமரப்போகிற இந்த குரு. 7ஆம் இடத்தில் குரு இருக்கிற போது நேரடியாக ராசியை பார்க்கிற போதும் திருமண அமைப்பு நிச்சயமாக கைகூடி வரும். அவர் 6ஆம் இடத்தில் அமர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிற போதும் திருமண அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகிறது. அதாவது ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல மனைவியோ கணவனோ, ஒரு நல்ல குழந்தைகள், கடன் நோய் எதிர்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏதோ பெரிய அளவில் ஓகோன்னு கோடீஸ்வரன் எல்லாம் வேண்டாம் ஐயா, ஏதோ 3 வேளை குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைக்கும் சாப்பாடு போட்டு ஏதோ செலவுக்கு பண்ண 4 காசு வருமா? நிச்சயமாக பார்க்க முடியும். மகர ராசிக்காரர்களுடைய மனதில் இருந்த அத்தனை கவலைகளும் அப்படியே தவிடுபொடியாக போகிறது. 12ஆம் இடம் நேரடியாக குருவின் பார்வைக்குள் வரப்போகிறது. உண்மையில சொல்றேன், நிம்மதியாக உறங்கலாம். 12ஆம் இடம் குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிற போது எது எப்படி இருந்தாலும் ஆண்டவன் பார்த்து கொள்வான் என்று அந்த ஒரு பரிபூர்ணமான ஒரு அசட்டு தைரியமாக இல்லாமல் ஒரு பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கையாக, ஒரு பக்தியாக இருக்கு. நிம்மதியாக உறங்கலாம். 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது நிம்மதியான தூக்கம் வரும், நிம்மதியான உறக்கம் வரும், நல்ல தூக்கம் வரும், ஆழ்ந்து தூங்க முடியும். உண்மையில சொல்றேன், 12ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது சுப விரயங்கள் இருக்கிறது. வண்டி வாகனம் வாங்கலாம், ஒரு வீடு வாசல் கட்டலாம், பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். அதாவது ஒரு 2 கிராம் தங்கமாவது வாங்கலாம். சுப செலவுகள் காத்திருக்கிறது. கோயில் கும்பாபிஷேகம், ஒரு ஆன்மீக விஷயங்களுக்காக தீர்த்த யாத்திரை சென்று விட்டு வருவது. அதாவது 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது வெளிநாடு செல்ல வேண்டும், வெளி மாநிலம் செல்ல வேண்டும், வெளி தேசம் செல்ல வேண்டும், இந்த அமைப்புகள் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று காத்திருந்தால் வெளிநாட்டு அமைப்புகள் இருந்த தடை தாமதம் எல்லாமே அப்படியே விலகும். ஏற்றுமதி இறக்குமதி இது போன்ற அமைப்புகளில் வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நல்ல லாபங்களை, கணிசமான லாபங்களை நிச்சயமாக பார்க்க முடியும். 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது பயணங்களால் நன்மை. அடிக்கடி 3ஆம் இடத்துல ராசிநாதன் வந்திருக்கிறார். 12ஆம் இடம் குருவின் பார்வைக்குள் வரப்போகிறது. உண்மையில சொல்றேன், நிறைய பயணங்கள் இந்த கார்த்திகை மாதத்துல மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களால நன்மைகளும் வெற்றிகளும் லாபங்களும் ஆதாயங்களும் நிச்சயமாக இருக்கும். ஜீவனஸ்தானம் வலுத்திருக்கிறது, லாபஸ்தானம் வலுத்திருக்கிறது, 3ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிற போது நல்ல வேலை கிடைக்கும். உண்மையில சொல்றேன், வேலைக்காக காத்து கொண்டிருந்தால், அரசு வேலையோ தனியார் துறையிலோ நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருந்தால் வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அட்வொகேட், அதாவது அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய வக்கீல் பணி நீங்கள் செய்து கொண்டிருந்தால் உண்மையில சொல்றேன் அவர்களுக்கு பொற்காலம்.
நல்லபடியாக காசு பணத்தை கையிலே பார்க்க முடியும். நீங்கள் எடுக்கிற கேஸ் எல்லாமே வெற்றிகரமாக வெற்றி அடைய முடியும். வக்கீல்களுக்கு, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய வக்கீல் பணி செய்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். புதனுடைய துறையில இருப்பவர்கள், ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. மாதம் முழுவதும் செவ்வாய் மங்கள யுகத்தில் இருக்கிறார். குருவின் தொடர்பில், உச்ச குருவின் தொடர்பிலும் நேரடியாகவும் குருவின் பார்வையில் இருக்கிற போது, அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் அணிந்து கொண்டிருப்பவர்கள், யூனிஃபார்ம் அணிந்து சர்வீஸ் செய்பவர்களுக்கு, அந்த துறையிலே செயல்படுபவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. அதாவது செவ்வாய் என்று சொல்கிற போது மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்பு, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, அதாவது சிவில் இன்ஜினியர்ஸ், பில்டிங் கான்ட்ராக்ட், ரியல் எஸ்டேட், இந்த அமைப்புகளில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், அதாவது செங்கற்சூளை வைத்திருக்கிறீர்களா, நிச்சயமாக லாபங்களை பார்க்க முடியும். டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருக்கிறீர்களா, அளவுக்கு அதிகமான நன்மைகளை பார்க்க முடியும். யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறீர்களா, நிச்சயமான நன்மைகள் காத்திருக்கிறது. அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனீங்கன்னா பெரும்பாலான போலீஸ்காரர்கள் விருச்சிகம் அல்லது மேசத்தில் இருப்பார்கள். செவ்வாய் வலுத்திருக்கும். அதாவது ஒரு ஜாதகத்துல, கோச்சாரத்துல செவ்வாய் நல்லபடியாக வலுத்திருக்கிற போது யூனிஃபார்ம் சர்வீஸ் நீங்க செய்து கொண்டிருந்தால் அந்த அமைப்பில் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. ஒரு விதமான தன்னம்பிக்கை, கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். கார்த்திகை மாதத்துல மகர ராசிக்காரர்களை பிடிக்க முடியாது. கொடிகட்டி பறக்க போகிறீர்கள். தலைக்கணம் தலைக்கு ஏற விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குரு அருள் வந்திருக்கிறது, திருவருள் வந்திருக்கிறது. உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகிறது. இந்த காலத்துல நீங்கள் ஆணவத்தால் அழிந்து போய்விடக்கூடாது. தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நல்ல காலம் பிறக்கிற போதுதான் ஆணவம் வந்து, பிடிவாதம் வந்து, கோபம் வந்து அனைத்தையும் அப்படியே தவிடுபொடியாக்கும். இந்த காலத்துல நீங்கள் கோபப்படாம, அவசரப்படாம, பிடிவாதமாக இருக்காம இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால், நல்ல ஒரு தசாபத்தி மணி இப்போது உங்களுக்கு சப்போர்ட் செய்தால், உண்மையில சொல்றேன், மகர ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதத்துல சாதிக்க முடியாத காரியங்கள் என்று எதுவுமே இல்லை. அற்புதமாக இருக்கிறது. வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். தொழில் வேலையில இருந்து அத்தனை தடை தாமதங்களும் அப்படியே விலகும். புதிய உறவுகளால நன்மைகள் ஏற்படும். 2ஆம் திருமணம் நடக்கும். குழந்தை செல்வம் கிடைக்கும். கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படியே விலகும். மகர ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்துல எல்லா நன்மைகளும் நடக்கும். ஐயா, அப்ப எந்தெந்த விடயங்களிலேயே உஷாராக இருக்க வேண்டும். சனியினுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், அதாவது பழைய பொருட்களை வாங்கி விற்பது, இரும்பு கடை வைத்திருப்பவர்கள், தேங்காய் வியாபாரம் செய்பவர்கள், அதாவது வாகன உதிரி பாகங்கள் விற்பவர்கள், கல் மண் இறக்கி ஏற்றுபவர்கள், கடைநிலை ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் எல்லோருமே கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். 3ஆம் இடத்துல சனி அமர்ந்தாலும் நேரடியான சுபர் தொடர்புகள் அவருக்கு கிடைக்கவில்லை. தீங்கு நடக்கப் போவதில்லை. நீங்கள் சற்று கூடுதலான விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். எதப்படி இருந்தாலும் 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் மகர ராசிக்காரர்களுடைய காட்டில், வீட்டில் அடைமழை பெய்ய போகிறது. குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும். மனதில் மகிழ்ச்சி இருக்கும். உடல் ஆரோக்கியம் இருக்கும். இறை அருள், அதிர்ஷ்டம், திறமைகள் எல்லாம் ஒரு சேர நடக்க காத்திருக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு மகர ராசிக்காரர்கள் வாழ்வில் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும், தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.